அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளின் சக்தி இதுவென ஒவ்வொரு நிகழ்விலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. 18வது மக்களவை. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்று பதவியேற்கிற நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோம். இருபதாம் தேதி நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்றேன். அங்கு போய் மக்களை சந்தித்த பிறகு மக்களின் கோரிக்கையாக உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க நேர்ந்தது. 18ஆம் தேதி இந்த கொடும் துயரம் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது. அரசல் புரசலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன. 19ஆம் தேதி தான் தீவிரமடைந்தது. எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உடனே களத்துக்கு போய்விட்டார்கள். ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கருதி உடனே களத்திற்கு போனார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் நான் 20ஆம் தேதி மாலைதான் அங்கே செல்ல முடிந்தது. தோழர்கள் இங்கே அதை குறிப்பிட்டார்கள். 20ஆம் தேதி நான் கருணாபுரத்திற்கு போய் நள்ளிரவு 1 மணி வரையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தேன். 12 குடும்பங்களைத்தான் சந்திக்க முடிந்தது. இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை தொடங்கி அதே போல 21ஆம் தேதி நள்ளிரவு வரையில் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினேன். ஏறத்தாழ 57 குடும்பங்களை சந்தித்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலித்துகள், ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எளிய மக்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த 12 குடும்பத்தினர் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 15 மாதவச்சேரின்னு ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அந்த ஊருக்கு செல்லுகிற வழியிலே தேவபாண்டலம், அந்த ஊரில் ஒருவர் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அன்வர் பாஷா என்று ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதற்கு அடுத்த கிராமம் சேஷசமுத்திரம் என்ற ஒரு கிராமம். அங்கே 2 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு குடும்பம் தான் அங்கே இருக்கிறது, இன்னொரு குடும்பம் யாருமே இல்லை, இறந்து போனார்கள். உறவினர்கள் வந்தார்கள், அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஊரில் யாரும் இல்லை. அந்த 2 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை, ஒரு குடும்பத்தை மட்டும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பினோம். மாதவச்சேரி என்கிற கிராமத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஏழை மக்கள். 6 பேரும். அதிலே முதலில் இறந்தவர் பெயர் ஜெயமுருகன். அவர் இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்பே
வழக்கமாக இவர் குடிக்கிறவர் ஏதோ காரணத்தால் இறந்து போனார் என்று அடக்கம் செய்து விட்டார்கள். அவருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அது பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த வழக்கு இது நச்சு சாராயத்தால் பலியானவர் என்கிற வழக்காக பதிவாகவில்லை, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை, பிணக்கூர் ஆய்வு செய்யப்படவில்லை. அதே போல அந்த ஊரிலே இன்னொருவர் இளையராஜா, அவருடைய உடலும் அப்படித்தான். இன்னொருவர் நாராயணசாமி, அவரும் அப்படித்தான். இன்னொருவர் கண்ணன், அவருடைய உடல் 2-3 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் அந்த வழக்கு பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆக அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் இந்த 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமா என்ற கேள்வி. இந்த 6 குடும்பத்தினரையும் நான் அவர்களின் இல்லம் தேடி போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அதன் பிறகு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கோட்டைமேடு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒரு குடும்பம் நாடார் குடும்பம், தகவலுக்காக சொல்லுகிறேன். இன்னொரு குடும்பம் அந்நியர் குடும்பம். ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்கள் அவர்கள். அதன் பிறகு மாமந்தூரை முடித்துக் கொண்டு கரியப்பா நகரை முடித்துக் கொண்டு பொறுப்படாக்குறிச்சி என்ற ஊரிலே போய் அன்றைக்கு இரவு முடிக்கிறோம். 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நான் கருணாபுரத்து ஆதிதிராவிடர் தெருவுக்குள்ளே நுழைந்தேன். 3:30 மணிக்குத்தான் வெளியே வந்தேன். அவ்வளவு வீடுகளிலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை ஆற்றுப்படுத்தி விட்டு வந்தேன். கருணாபுரத்தில் நுழைந்தவுடனேயே முதல் வீடு சுப்பிரமணியன் வீடு. சுப்பிரமணியன் யார் என்றால் அவர் ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்தவர். எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, முதலில் என்னை சந்தித்தவுடன் கைகளை கூப்பி கும்பிட்டு, ஐயா சாமி, நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டும் என்றால் சாராய கடைகளை மூடுங்கள். இதுதான் கோரிக்கை, இதுதான் மக்கள் கோரிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல, சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது, அதை மறந்துவிடக் கூடாது. அந்த முதல் வீடு, கருணாபுரத்திற்குள்ளே நுழைகிற முதல் வீடு சுப்பிரமணியன், அவரும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி தான். நூர் பாஷா என்று ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய மனைவியை குடும்பத்தினரை சந்தித்தோம். 90 வயது இருக்கும் அந்த தாய், அவருடைய மாமியார். எலும்பும் தோலும் தான், அப்படியே ஒரு எலும்பு கூடு படுத்து கிடப்பது போல் படுத்து கிடக்கிறது. அந்த அம்மையார் படுத்திருந்தார். நூர் பாஷாவுக்கு குழந்தை இல்லை, இடுப்புக்கு கீழே செயலிழந்த நிலை அவருக்கு. அந்த அம்மாவுடைய தொழில் பூ கட்டி தருவது, மாலை கட்டி தருவது. அதாவது பூ வியாபாரம் அல்ல, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாலை கட்டி தருகிற தொழில். பூ வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை. அது கூட இல்லாத நிலையில் பூ வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மல்லிப்பூவாக இருந்தாலும் சாமந்தி பூவாக இருந்தாலும் அல்லது பல பூக்களை இணைக்கிற மாலையாக இருந்தாலும் அந்த மாலைகளை எல்லாம் கட்டி தந்தால் அதற்கு ஒரு கூலி. அதுதான் அந்த குடும்பத்திற்கான வருமானம். அவர் மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்திருப்பதனால் மாதம் 1500 ரூபாய் அவருக்கு அரசு உதவி கிடைக்கிறது. அந்த 1500 ரூபாயோடு இவர் பூ கட்டி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், சமைத்து தர வேண்டும், இந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலில் இறந்தவர்கள் சுரேஷ் பிரவீன். சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன். அவர் இறந்தது வழக்கமாக குடிக்கிறவன், ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவரே பிரவீன்.
அவனும் குடிப்பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான். ஏதோ காரணத்தால் குடிக்கிற பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ உடலை கெடுத்து, கல்லீரலை கெடுத்து, உடல் உள்ளுறுப்புகளை கெடுத்து விட்டது போலும், அதனால் அவன் இறந்து விட்டான் என்று கருதினார்களே தவிர அவர்களுக்கு யாருக்கும் அந்த சாராயத்தில் மெத்தனால் என்ற ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது என்பது தெரியாது அவர்களுக்கு. அந்த 2 பேர் இறந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது ஏதோ வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள். ஏன்னா யாருக்கும் தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது. சாராயத்தை குடித்ததனால் அந்த சாராயத்தில் கலந்திருந்த நஞ்சுதான் இந்த சாவுக்கு காரணம் என்று உணர்வதற்கு, அறிவதற்கு முன்னரே கலெக்டரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனேன். இதில் ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், இன்னொரு சுரேஷ், அவனும் இறந்து விட்டான், அவனுடைய மனைவியும் இறந்து விட்டார். அந்த மனைவியின் பெயர் வடிவுக்கரசி. அந்த வடிவுக்கரசி எப்படி வந்தார், அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா என்று நான் கேட்டேன். இளம் பெண். காட்டுநாயக்கர் தெருவிலே சாரதாவுக்கு, இந்திராவுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, 5:30 மணிக்கே எழுந்து போய் குடித்திருக்கிறார் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். வடிவுக்கரசிக்கும் அப்படி குடிப்பழக்கம் இருக்கிறதா என்று நான் கேட்டபோது சுற்றிலும் இருந்தவர்கள் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது. தோழர்களே, இந்த அம்மாவுக்கு உடல் நலிவு, அவருக்கு பௌத்திரம் அடிக்கடி வலி ஏற்படுகிற போது காலை கடன் கழிக்க முடியாது. பௌத்திரம் வந்தா காலை கடன் கழிக்க முடியாது. ஓம வாட்டர் குடிக்க வேண்டும் என்று அவராக விரும்பி தன்னுடைய மகளிடத்திலே சொல்லி போய் ஓம தண்ணி வாங்கிட்டு வா. அந்த பெண்ணு வெளியே போயிருச்சு ஓம தண்ணி வாங்குறதுக்கு. கணவன் சுரேஷ் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டை உடைச்சி டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு, அதே பாட்டில் அதே டம்ளர்ல இன்னொரு பாக்கெட்டை ஊத்தி வச்சுட்டு, ஒரு போன் வந்தவனே போன் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. இந்த அம்மா வெளியில இருந்து உள்ள வந்திருக்கிறாங்க. வந்ததும் அந்த டம்ளர்ல தண்ணி இருந்திருக்கு, அது ஓம தண்ணின்னு நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்க. நம்ம போய் பொண்ணை வாங்கிட்டு வர சொன்னா அது வாங்கிட்டு வந்து ஊத்தி வச்சிருக்கு போல் இருக்கு, அதை குடிக்கணும், குடிச்சிருக்காங்க. ஓம தண்ணி மாதிரி தான், அதுவும் கலர்லெஸ், அதுல கலர் இருக்காது. ஒரு மஞ்சளா இருந்திருக்கோ அல்லது வேற மாதிரி ஏதாவது கலரா இருக்க, வெறும் அப்படி தண்ணி, தேங்காய் தண்ணி மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இருந்துச்சு தண்ணி. நான் அது பார்த்தேன், அந்த பாக்கெட்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க. பாக்கெட் தூக்கி போட்ட பாக்கெட்டை எடுத்து பார்த்தா அதுல கொஞ்சம் மிச்சம் இருந்த அந்த சாராயத்தை பார்த்தேன். அப்படியே கிளியரா இருக்கு, எந்த கலரும் கிடையாது அதுல. வடிவுக்கரசி அதனால் இறந்து போனார். சுரேஷ் குடிப்பழக்கம் உள்ளவர், மனைவி வடிவுக்கரசி ஓமத்தண்ணி என்று குடித்து இறந்து போனார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து 70 வயது வரை முதிர்ந்த நபர்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தெரு தெருவாக நடந்து சிறுவங்கூர் என்ற ஒரு கிராமம், மாடூர் என்ற ஒரு கிராமம், வீரசோழபுரம் என்ற ஒரு கிராமம், இதெல்லாம் அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்கள். இந்த கிராமங்களில் எல்லாம் போய் பார்த்தேன், ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பார்த்தேன். இன்னும் பலர் ஆபத்தான நிலையிலே இருக்கிறார்கள் என்று வந்து தாய்மார்கள் காலிலே விழுந்து கதறுகிறார்கள், கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எப்படியாவது என் பேரப்பிள்ளையை காப்பாத்து, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து, ஆபத்திலே இருப்பவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற குரலுக்கு அடுத்து ஓங்கி உரத்து ஒலித்த குரல் சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான். அன்றைக்கு இரவே நான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போனேன். நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 18 பேர் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு செயற்கை சுவாசத்தில் கிடத்தப்பட்டிருந்தார்கள். ஐசியூல இருந்தாங்க, தீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்தார்கள். 18 பேரையும் தனித்தனியாக பார்த்தேன். அதிலே தலித்துகளும் உண்டு, தலித் அல்லாதவர்களும் உண்டு, இளைஞர்களும் உண்டு.
பெரும்பாலும் அவ்வளவு பேருமே மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அல்லது கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள், எலக்ட்ரிஷியன் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பிளம்பிங் குடிநீர் பைப்புகளை சரி செய்கிற வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரையில் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள். ஏன் இப்படி இவர்கள் குடிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம், 60 ரூபாய்க்கு இது கிடைக்குது, ஒரு பாக்கெட் 60 ரூபாய். எவ்வளவு ஒரு பாக்கெட், எவ்வளவு அளவு இருக்கும்? 200 மில்லி இருக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாயந்தரம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இரவு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்த நாள் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு இந்த வியாபாரம் தொடங்குகிறது? அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த வியாபாரம் அதிகாலை 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்குகிறது. 5 மணிக்கு எப்படி போய் குடிக்கிறாங்க? எழுந்து முகம் கழுவணும், தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கணும், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதுதான் வழக்கமா நாம செய்யக்கூடிய வேலை. ஆனால் அவர்கள் எழுந்து வாய் கொப்பளிப்பதே சாராயத்தில் தான் கொப்பளிக்கிறார்கள். அப்படி மூளையை கடிச்சு வாயில கொப்பளிச்சு ஊத்திட்டு மிச்சத்தை குடிச்சிடறது. சாராயம்னு கேட்கறது இல்ல, மூளை கடிச்சா இருக்கா அப்படின்னு தான் கேட்கறாங்க. மூளை கடிச்சா கிடைக்குமா? மூளை கடிச்சான்னா அந்த பாக்கெட்ல 2 பக்கம் மூளை இருக்கும் இல்லையா, மேல பிடிச்சு கட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னர். ஏதாவது ஒரு மூளையை கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிருது சார், அவ்வளவுதான். மிச்சம் இருந்தா கூட தூக்கி போட்டு போயிருது. இதெல்லாம் அந்த 2 நாள் நான் களத்திலே நின்று மக்களை சந்தித்த போது கிடைத்த தகவல்கள். யார் விற்பனை செய்தவன்? கண்ணுக்குட்டி. அவன் பேர் கோவிந்தராஜ், அவனுக்கு பட்ட பெயர் கண்ணுக்குட்டி. அவன் பேட்டி கொடுத்திருக்கிறான், 25 வருஷமா நான் வியாபாரம் பண்றேன், ஆனா நான் சாராயம் குடிச்சது இல்லைன்னு இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாருங்க. 25 வருஷமா இந்த தொழில் செய்யறான்னா, 25 வருஷமாவா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு? 25 வருஷமா இந்த வியாபாரம் நடக்குது அங்க. 25 வருஷமாவா தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கு? அதல்ல. அதுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குதுன்னா, மாதவச்சேரிக்கு போன பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. மாதவச்சேரியில இறந்து போனவங்க எல்லாம் கருணாபுரம் போய் குடிச்சிட்டு வந்தாங்களான்னு நான் கேட்டேன். இல்ல சார், இங்கே விற்கிறாங்க சார், இப்ப சுடுகாட்டுல வித்துக்கிட்டு இருக்குது, இப்ப வித்துக்கிட்டு இருக்குதுன்றான். இங்க யார் கொண்டாந்து விற்கிறாங்க? இங்க ஒரு சின்னதுரைன்னு ஒரு ஆள் இருக்கிறான். அவன் யார்? சேஷசமுத்திரம். அவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அவன் தலிதா? இல்லை, அவன் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அவன் தான் இங்க முக்கியமான சப்ளையரு. அவன்கிட்ட இருந்து தான் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறான். சின்னதுரையிட்ட போய் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து கருணாபுரத்தில் விற்கிறான். மாதவச்சேரியிலேயே கிடைக்கிறது. அந்நிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பட்டப்பகலில் விற்பனையாகிறது. பல கிராமங்களை சார்ந்தவர்கள் அங்கே வாங்கி கொண்டு போகிறார்கள். ரீட்டைல் சேல்ஸ் வேற, மொத்தமா வாங்கிட்டு போய் அங்க தனியா சில்லறை விற்பனை. அவன் இப்ப கண்ணுக்குட்டின்னா அது 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். சின்னதுரைட்ட வாங்கும் போது அவன் 50 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு வாங்கிருப்பான் ஒரு பாக்கெட். இவன் இங்க 60 ரூபாய்க்கு விற்கிறான். இப்ப சின்னதுரைக்கு யார் கொடுத்தாங்கிறதா முக்கியமானது. அவனே அது தயாரிச்சானா? அப்ப அவன் இந்த சாராயத்துல மெத்தனால் கலந்திருக்கான. அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு? மெத்தனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. முக்கியமான கெமிக்கல்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ், இந்த மருந்து, இதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதுக்கு நிறைய கெடுபிடி இருக்கு, சட்டங்கள், நிறைய கெடுபிடியான சட்டங்கள் இருக்கு. எல்லாராலையும் வாங்க முடியாது. சில முக்கியமான மருந்தெல்லாம் மெடிக்கல்ல போனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆல்கஹால் மிக்ஸ்டு மெடிசின்ஸ் நிறைய இருக்கு. இன்ஜெக்ஷன் மெடிக்கல் பர்பஸ் போற இன்ஜெக்ஷனே ட்ரக்ஸ் தான். அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிறவங்களா இருக்கான். பெத்தடின் ஒரு ஊசி இருக்குது, அது நீ போய் கேட்டா மெடிக்கல்ல கொடுக்க மாட்டாங்க. அனஸ்டாட்டிக்ஸ், இந்த மயக்க மருந்து ஊசி, மயக்க ஊசி போடுற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துற அந்த இன்ஜெக்ஷன்லாம் நீங்க யாரும் கேட்டு வாங்க முடியாது. கரெக்டா முதுகு தண்டுல போடுவாங்க.
உனக்கு மயக்கம் வந்துடும். 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ உனக்கு ஆபரேஷன் பண்றதால நீ மயக்க நிலையிலே இருப்ப, உனக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி மருந்தை நாம போய் பிரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் கூட வாங்க முடியாது. பிரெஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்க மாட்டாங்க. மெத்தனால் என்கிற அந்த நச்சு பொருள் அது வந்து ஆல்கஹால் தான். மீத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் மெத்தனால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்கஹால் அப்படின்னா நாம தமிழ்ல சாராயம் சொல்றோம். சாராயம் சொல்றோம். 100% எத்தில் ஆல்கஹால் தான் அது எரி சாராயம், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆர்எஸ். அது பவுடராகவும் இருக்கும், லிக்விடாகவும் கிடைக்கும். டேங்கரா போய்கிட்டு இருக்கும். பார்மாசூட்டிக்கல் கம்பெனி, மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் அது அதிகம் பயன்படுத்தப்படும். மது தயாரிக்கப்படுகிற கம்பெனிகளுக்கு அது பயன்படுத்தப்படும். இந்த மது என்பது ஏதோ புதிதாக இந்த காலகட்டத்தில் திமுக அதிமுக வந்த பிறகுதான் அறிமுகமானது என்று இல்லை. காலம் காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மதுவுக்கும் மனிதனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன், ஐயன் திருவள்ளுவன் மதுவுக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறான், கல்லுண்ணாமை. கல் அப்படிங்கிறது வேற மொழியில மது, தமிழ்ல கல்லு. அது பனங்கல்லு தென்னங்கல்லு மட்டும் இல்ல, கல் என்றாலே போதை தரக்கூடிய ஒரு பொருள் என்று பொருள். கல்லுன்னா வெறும் கல்லு மட்டும் குறிக்கிறது அல்ல, கல்லு என்பது மதுவின் இன்னொரு பெயர். அது கல்லுண்ணாமை என்பது மது அருந்தாமை. வெவ்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வெவ்வேறு வடிவங்களில் போதைக்கான பொருளை அப்பவே மனுஷன் தேடி இருக்கிறான். வெறும் கல்லு பிடிச்சா போதெல்லாம் ஏறாது. அந்த கல்லுல வந்து ஊமத்தை காய போட்டு தேய்ப்பாங்க உள்ள. ஊமத்தை சாரும் சேர்ந்தாதான் கல்லு போதை வரும். கல்லு வெறும் கல்லு குடிச்சா போதையே ஏறாது. அது வந்து ஒரு புளிச்ச நீராகாரத்தை குடிச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு மரத்துல நிறைய கல்லு கிடைக்காது. லிட்டரா லட்சக்கணக்கான லிட்டர் தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்க மரத்திலையும் தென்னை மரத்திலையும் கல் இறக்கி எப்படி நீங்க சப்ளை பண்ண முடியும்? பத்தாது. அந்த காலத்திலேயே கல்லு போதை தரக்கூடிய பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போதையை தருவதற்கு என்னென்ன பொருளை சேர்க்க முடியுமோ கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் ஒரு பொருளை போட்டு ஊறல், அதுக்கு பேரு ஊறல்னு பேரு, ஊற வைப்பான். பெரிய பெரிய டேங்கர்ல போட்டு பெரிய பெரிய பேரல் இருக்கு பாருங்க, இந்த தார்லாம் வரக்கூடிய டின் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுலதான் போட்டு ஊற வைப்பான். அதுல பன்னி விட்டையும் கலக்குறான். போதை தர்றதுக்கு ஊறல் தயாரிப்பதில் பன்னி விட்டையும் கலக்குறான், பேட்டரி செல் கலக்குறான். பல மரங்களுடைய நார்கள், நாவப்பட்ட, வேலம்பட்ட, பெரிய பெரிய மரங்கள்ல இருந்து பட்டையை உரிச்சு அந்த பட்டையை போல நசுக்கி உள்ள போடுவான். சாராயம் காய்ச்சறதுல அதை வந்து பல நாட்கள் ஊற வைக்கணும், மாத கணக்கில் ஊற வைக்கணும், மண்ணுக்கு அடியில் புதைச்சு வைப்பான். அப்புறம் தான் அதை காய்ச்சி அந்த ஆவி வெளியே வரும்போது அதை குளிர வச்சு தண்ணியா வடிச்சு எடுப்பான். சாராயம் காய்ச்சறது ஒரு பெரிய தொழில். அது காலங்காலமாக இருந்து வருகிறது, இப்போது இல்லை. இதெல்லாம் மனுஷன் தன்னுடைய முயற்சியில் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான். எதெல்லாம் போட்டா போதை ஏறுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப டர்பண்டைன்ல பயன்படுத்துறாங்க, அந்த பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க, அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து பயன்படுத்துறாங்க. அதுல இருந்து எடுத்து போதையை பிரிக்கிறாங்க. எல்லாத்திலையும் ஆல்கஹால் மிக்ஸ்ட். இந்த நீங்க பெயிண்ட் அடி வார்னிஷ் அடிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அதெல்லாம் ஆல்கஹால் மிக்ஸ்ட். அது இந்த ஆல்கஹாலை பிரிக்கிறது. மெயினா ஆல்கஹால் எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கரும்பு சாறுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. கரும்பை வந்து அரைக்கும் போது சக்கை வெளியே வந்த பிறகு அது மொத்தமும் சர்க்கரை ஆவறதில்லை. அதுல மொலாசஸ் ஒரு பிரிவு தனியா எடுக்கிறாங்க. அதை வந்து வடிச்சு அதுல இருந்து தான் ஆல்கஹால் எடுக்கிறாங்க. சுகர் ஃபேக்டரியில வெறும் சர்க்கரை மட்டும் உற்பத்தி ஆவறதில்லை,
சுகர் ஃபேக்டரி சர்க்கரை ஆலையில மிக முக்கியமான உற்பத்தியே மொலாசஸ் தான். இந்த மொலாசஸ் எதுக்காகனா ஆல்கஹால் உற்பத்தி பண்றதுதான். இந்த ஆல்கஹால் சாராயம் தயாரிக்க மது தயாரிக்கும் பயன்படுத்தப்படுகிறது, மருந்து தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மெடிசின்ஸ் மாத்திரையா இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் ஊசி போடக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி. ஆகவே மனிதன் பிறந்த காலத்திலிருந்து மதுவோடு நெருக்கமாக இருந்திருக்கிறான், மதுவை உண்டிருக்கிறான், அவனே அதை உற்பத்தி செய்திருக்கிறான். நெல்லரிசியே மது உற்பத்திக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள். நெல் அரிசி, அரிசியை நீங்க ஊற வச்சு அதை சோறாக்கி ஊற வச்சாக்க இங்கெல்லாம் சுண்டிச்சோறுன்னு கிடைப்பாங்க. சுண்டைச்சோற சுண்டிச்சோறு. அடையாறு பக்கம் பெசநகர் பக்கம் போனீங்கன்னா சுண்டகஞ்சி. அரிசி வந்து ஆல்கஹால். சில பேர் நிறைய பழைய சோறு சாப்பிட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்குப்பா, போய் நான் படுக்கணும்னு போய் படுப்பான். ஏன்னா அந்த 3 நாள் 4 நாள் ஊறின பழைய சோறு வந்து அது செல்ஃப் ஜெனரேட்டட் ஆல்கஹால் சொல்லுவாங்க, தன்னுற்பத்தி ஆல்கஹால். சில பொருளை அப்படியே போட்டு ஊற வச்சுன்னா அதுல ஆல்கஹால் உற்பத்தி ஆயிரும். அதுல ஒரு பொருள் அரிசி. திராட்சை பழங்கள்லாம் போட்டு ஊற வச்சுட்டா அது ஒயின் சொல்றாங்க, அது ஆல்கஹால் அதுல உற்பத்தி ஆகுது. நெடுநாள் ஊர்ன திராட்சை சாறு வந்து ஆல்கஹாலா அப்படியே புளிச்ச வாசம் அடிக்கும். அப்படி திறந்தனே இப்ப நீங்க பழச்சாறு வாங்கி 3 நாள் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. ஆரஞ்சோ சாத்துக்குடியோ அல்லது கிரேப் திராட்சையோ சாறு வாங்கிட்டு வந்து மூடி சாப்பிடாம மூடி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திறந்து பாருங்க. திறக்கும்போது கப்புன்னு அடிக்கும், அப்படியே சாராய வாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஆல்கஹால் தான். ஆகவே இந்த மது என்பது மனிதன் பிறந்த காலத்திலிருந்து மனிதன் அதை கண்டுபிடித்து அதை பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்திருக்கிறான், குடித்திருக்கிறான், தொடர்ந்து குடித்து வருகிறான். இது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் 133 அதிகாரங்களை எழுதிய அந்த திருக்குறளில் ஒரு அதிகாரம் கல்லும் நான்மை. அவன் வந்து மதுவிலக்கு கொள்கை. அவர்களின் வாரிசுகள் நாம் மதுவிலக்கு கொள்கையை பேசுகிறோம். ஐயன் வள்ளுவனின் வாரிசுகள் நாங்கள். அவருக்கும் பாட்டன் தான் 500 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் நம்முடைய புத்தர். வள்ளுவனுக்கு முன்னால பிறந்தவர் 500 வருஷங்களுக்கு முன்னால. அவரும் வந்து மது கூடாது அப்படிங்கிறார். நமக்கு வரலாறு தெரிந்த காலத்திலிருந்து மதுவுக்கு எதிராக பலர் போராடி இருக்கிறார்கள், கருத்து பரப்பலை செய்திருக்கிறார்கள். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே அந்த அவையில் மதுவிலக்கை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள், அதனால் மதுவிலக்கை வலியுறுத்துகிறோம். நாங்கள் பகவான் புத்தரின் வாரிசுகள், ஐயன் திருவள்ளுவனின் வாரிசுகள். எனவே மதுவிலக்கு கொள்கையை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் முன்வைக்கிறோம். தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக இதை பேசவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற சூழலில் அரசமைப்பு சட்டத்திலேயே அதை பதிவு செய்கிறார். இந்த கோரிக்கையே அதுதான். தமிழ்நாடு அரசே என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட எங்கள் கோரிக்கை இந்த மதுவிலக்கு கோரிக்கையை தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். காலம் காலமாக இது பேசப்பட்டு வந்திருக்கிறது, விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை விவாதிக்கிற போது, அரங்கேற்றுகிற போது நடந்த விவாதங்களில் கருத்து பகிரப்பட்டிருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது, வழிகாட்டும் நெறிமுறைகள். மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடியது, இந்திய ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடியது. ஆர்டிகிள் 47 47 அதுல என்ன சொல்லுகிறது, என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், என்ன சொல்லி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்றால், ஏன்னா அவர் வகுத்தளித்த வரையறுத்த சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இன்றைக்கு அந்த சட்டத்தை ஏந்திக் கொண்டுதான்
ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவரும் காந்தி சிலை நிறுவப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஊர்வலமாக சட்டத்தை கையில் ஏந்திக் கொண்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு நாடு வேறு அளவிலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று அடிவயிறு வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டிமானிட்டைசேஷன் என்று ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட உடனேயே பாண்டிச்சேரி, புதுச்சேரியை அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்று மட்டுமில்லாமல் ஆந்திராவிலே மட்டும் 3-4 இடங்களிலே, குப்பம், மதனப்பள்ளி, பல்வேறு இடங்களிலே, குண்டூர் போன்ற இடங்களிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். கர்நாடகாவில் நடத்தியிருக்கிறோம், தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தை எடுத்துரைத்தோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணியே அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்றைக்கு பதவியேற்ற போது அந்த அவையிலே அவ்வளவு பேரும், எதிர்கட்சிகளை சார்ந்த அத்தனை பேரும் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தோம். அந்த அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே நடந்து முடிந்த தேர்தல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் இடையே நடந்த யுத்தம் தான். தோழர்களே, அந்த அரசமைப்பு சட்டத்தின் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்கிற அந்த பகுதியிலே ஆர்டிகிள் 47 என்கிற 47வது பிரிவு மதுவிலக்கை படிப்படியாக இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டம் இயற்ற வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். இதை சேர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்போதே பலர் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தனி மனித உரிமையிலே தலையிடுவது, அவன் விரும்புறவன் குடிக்கிறாங்க, நீ ஏன் அரசாங்கம் சட்டம் போடுற? அன்னைக்கே எதிர்த்து ஒருத்தன் பேசியிருக்கிறான். எளிய மக்கள் எக்கேடு கெட்டால் என்ன என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். இன்னொரு ஆள் எழுச்சி பேசியிருக்கிறாரு, பழங்குடி மக்களால் குடிக்காகவே இருக்க முடியாது, இது பழங்குடி மக்களுக்கு எதிரான செயல், அதனால நீ மதுவிலக்கு கொள்கையெல்லாம் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலிருந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை, விடாப்பிடியாக இருந்தார். அதனால் அரசமைப்பு சட்டத்திலே அது இணைக்கப்பட்டது. 47வது ஆர்டிகிள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தோழர்களே நார்காட்டிக்ஸ் என்ற ஒன்று, போதை பொருள் சம்பந்தமான நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ அப்படின்னு ஒரு அமைப்பை, ஒரு நிறுவனமே உருவாயிருக்கு. நார்காட்டிக்ஸ்னா வெறும் சாராயம் மட்டும் இல்ல, அனைத்து வகையான போதைப் பொருள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம். அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 47 47வது அரசமைப்பு உறுப்பின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. NCB நார்காட்டிக்ஸ். நார்காட்டிக்ஸ் என்றால் அனைத்து வகையான போதைகளையும் குறிக்கும். அதுல மதுவும் சாராயமும் அடங்கும், இதர போதைப் பொருள் கஞ்சா, பிரவுன் சுகர், ஹெராயின், கோக்கைன், இப்படி பல பொருள் இருக்கு, வாயில நுழையாத பொருள். இதெல்லாம் இன்றைக்கு புழக்கத்திலே இருக்கிறது, இந்தியா முழுக்க புழக்கத்திலே இருக்கிறது. போன முறை நாடாளுமன்றத்தில் நான் பேசுகிற போது அதானியுடைய ஏர்போர்ட் வழியாக பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது எப்படி அரசுக்கு தெரியுமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். இந்த போதைப் பொருள்கள் வணிகம் என்பது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சட்டம் இருக்கிறது, ஆனாலும் புழக்கத்திலே இருக்கிறது, பயன்பாட்டிலே இருக்கிறது.
இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வரையில், கிராமப்புறத்து பள்ளிக்கூடங்கள் வரையில் ஊடுருவி இருக்கிறது. அதைவிட பெரிய வேதனை என்னவென்றால், பெண் பிள்ளைகளே இன்றைக்கு போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பள்ளி மாணவிகளே போதைப் பொருள்களை பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை பற்றிய கவலை இன்றைக்கு திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை, எடப்பாடி போன்றவர்களுக்கு உண்டா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்புகிறோம். திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி அல்ல. இது நாடு தழுவிய பிரச்சனை. இது மக்களின் பிரச்சனை, உழைக்கும் மக்களின் பிரச்சனை, ஒரு தேசத்தை பாழ்படுத்தும் பிரச்சனை. இது 50 பேரோ 60 பேரோ இறந்துவிட்ட பிரச்சனையைத்தான் நாம் பேசுகிறோம். லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் செயலிழந்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. செத்து போன அந்த 50 பேர் அல்ல பிரச்சனை. அவனால் செத்து போயிடலாம், பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாரம் தொலைந்தது என்று ஆகிவிடும். அவன் உயிரோடு இருக்கிறதால அந்த குடும்பத்துக்கு பெரிய பாரம் தான். ஒரு ட்ரங்கார்டு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் குடி நோயாளி என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். அவன் குடிகாரன் அல்ல, குடி நோயாளி. அவனது குடும்பத்திற்கு பெரும் பாரம். குளிக்க மாட்டான், நல்ல உடை உடுத்த முடியாது, தேவையான நேரம் உறங்க மாட்டான், பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வான், கண்ட இடத்தில் வீழ்ந்து கிடப்பான், ஆடை இல்லாமல் கிடப்பான். உன் புருஷன் அங்கே கிடக்கிறான், வீழ்ந்து கிடக்கிறான், போய் தூக்கிட்டு வா. வாந்தி எடுத்து கிடப்பான், மலஜலம் கழித்து கிடப்பான். இதெல்லாம் குடும்பத்தின் மானம் போகிற செயல். அவனை திருத்த முடியாது. காலில் விழுந்து கதறி எழுதாலும் அவன் மாறமாட்டான். மிகப்பெரிய பாரமாக மாறுகிறான். அவன் குடும்பத்திற்கு பாரமாக மாறுகிறான் என்பதை விட ஒரு தேசத்தின் மனிதவிடம் பாதிக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு இளைஞரும் பாதிக்கப்பட்டால் யோசித்து பாருங்கள். 20 வயது 21 வயதிலே திருமணம் செய்து பெண்டாட்டி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவனுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானால் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது திருந்து விடுவான் என்று பெற்றோர் நம்பி அதை மறைத்து ஊரான் வீட்டு பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கடைசியில் அந்த பெண், அந்த பிள்ளைகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலை. குடித்துவிட்டு வருகிறவன் பெண்டாட்டியை அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகாதே என்று சட்டையை கிழிக்கிறான், சான்றிதழ்கள் பெற்று வந்தால் சான்றிதழ்களை கிழிக்கிறான். இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள். ஆனால் அதைவிட ஒரு பெரிய ஆபத்து, இந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல், இளைஞர் சக்தி, யூத் போர்ஸ். இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தடுமாறி தடுமாறி விழுகிறார்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் கிடக்கிறார்கள். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களா, சாப்பிடுகிறார்களா என்று கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அவன் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே பெரிய சொத்து. ஒவ்வொரு இளைஞனும் தேசத்திற்கான சொத்து. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. பல பேர் டிரைவர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, வழக்குரைஞர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, ஆசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் ட்ரங்கார்டாக மாறி மதுவுக்கு அடிமையாகி, அடிக்ஷன். அது இல்லாம அவனால் இருக்க முடியாது. அதான் அடிக்ஷன். அந்த பொருளை தேடும், எழுதிச்சு உடனே அது குடிச்சா தேவலான்னு தேடும். அம்மா சண்டை போடுறாங்க, ஆமா. அப்பா சண்டை போடுறாரு, சரி. பொண்டாட்டி சண்டை போடுறா, ரைட்டு. பிள்ளைங்க நடுத்தருள் நிக்குது, எல்லாம் தெரியுது. ஆனா விட முடியாது. அதான் அடிக்ஷன். தினஅரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.